கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, துதித்தலை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று. ஆமாங்க, நம்ம கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தும் போது நம்ம குடும்பத்தில் உள்ள கட்டுகள் எல்லாமே கட்டுவிழ்க்கப்படுகிறது. தீமையானவைகள் நன்மையாக மாற்றப்படுகிறது. பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையில துதித்து மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் அவங்களோட துதியினால சிறையிருப்பையும் மாற்றி தந்தாங்க. ஆமாங்க, துதியினால முடியாதது ஒன்றுமே இல்லை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. அதிசயமானவனை, அதிலும் மேலானவனை. ஆமாங்க, கர்த்தருடைய நாமத்தை நம்ம துதித்து மகிமைப்படுத்தும் போது தீமையான எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு நன்மையாக மாற்றிவிடும். ஆமென்.